டி ஆதிநாராயண சித்தர் அவர்கள் அறக்கட்டளைக்கு உபதேசமும் மக்களுக்கு உபதேசமும் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஓம் நமோ நாராயண. ஓம் நமோ நாராயண. ஓம் நமோ நாராயண. வாழ்க பல்லாண்டு. கடமை செய், இனி நல்லது நடக்கும். கடமையில் கண்ணாகிரு, யாம் அத்தை கடமையை நடத்தி வைக்க யாம் இருக்கிறோம். வாழ்க திருப்புகளோடு, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம். வையகம் என்பது ஒரு காயகத்தின் பெரும் இரகசியமானது. வையகம் மாபெரும் பெருமைக்குரியது. பெருமைக்குரிய இந்த காயகத்தில் மானிடர்கள், சகல ஜீவராசிகளும், மானிடர்கள் கோடான கோடிகள் பூலகத்தில் இயங்கிய வண்ணமாக இருக்கிறார்கள். இத்தகைய பல கோடி ஜீவராசிகள் மானிட ஜீவராசிகள் ஒன்று. மானிடர்களுக்கு மற்றும் ஆறறிவு பகவான் சித்தத்தால் அருளப்பட்டது. மானிடன் பிரேமத்தை நேசிக்கவும் பிரேமத்தை அடைவதற்கும் உரிய பாத்திரம் மானிட மனுஷால் நரமேனி. இந்த நரமேனியில் ஆன்மா இருந்து பரமாத்மாவை அடைவதற்கு முழுமையாக சித்தம் அருளக்கூடிய ஒரே பாத்திரம் மனிதால் மனுஷால் என்ற மனிதர் குலம். இத்தகைய மனிதர் குலத்தில் பிறந்து பகவான் ஜோதி சொரூபம், ஜோதியானவர் பரமாத்மா என்று உணரக்கூடிய மெய்யான பாத்திரம் மனித நரமேனி பாத்திரம். இத்தகைய நரமேனி பாத்திரத்தில் இருக்கும் மானிடர்கள் வாழ்க்கை என்ற நாடகத்தில் நடித்து காலத்தை வீணாக காலத்தை கழிக்காமல் தனக்கென்று ஒரு பிரமத்தை அடைய நல்வழி தேடிக்கொள்ள வேண்டும். அதற்கு நல்லாரை நாடி செல்ல வேண்டும். நல்லார் உபநயம்படி தங்கள் பிரமஞானம் பெற்று பிரமத்தை அடைய தியானம், ஜெபயோகம் மேன்மை கொள்ள வேண்டும். இத்தகைய செயலால் பிரமத்தை காண முடியும். பிரமத்தை அடைவதற்கு வழி முழுமை அடையும். மேலும் மானிடர்கள் லோகத்தில் அவள் செய்த ஊழ்வினைக்கு ஏற்றவாறு பொருளாதார ரீதியிலும் வாழ்க்கையிலும் பல வழியிலும் கஷ்டங்கள், குறைபாடுகள் எழுந்து வண்ணமாக இருக்கின்றது. அவாவா செய்த ஊழ்வினை, இந்த ஊழ்வினை பிரம்ம ஞானத்தாலும் வெல்ல முடியும், தியான ஜபயோகத்தாலும் வெல்ல முடியும். இத்தகைய ஜபயோகம் தர்ம நீதியோடு உள்நோக்கி ஐம்புலனை உள்ளடக்கி மனதாய் நெற்றிக்கண்ணை நோக்கி ஆழ்ந்து நின்றால் சௌபாக்கியமும் பிரம்ம ஞான சித்தானந்தமும் நித்தியமாக சித்தியடையும். மேலும் யாம் மானிடர்களுக்கு என்ன சொல்ல உபநயம் சொல்ல இருக்கின்றால், மானிடர்கள் மதம், ஜாதி, குலம் வேற்றுமையின்றி சகல மக்களும் ஒன்றாக ஒருமை பற்றி மனித குலம் என்று ஒரே சிந்தனைகள் இணங்கி ஒன்று பற்றி சர்வ பிரம நித்திய ஈஸ்வரனை வழிபட்டு பிரமத்தடைய நல்வழி தேடிக்கொள்ள வேண்டும். அதற்கு பாரதியாகிய நல்லாரை நாடி வணங்குவது நன்று. மேலும் எம்மை நாடி வருவருக்கு தியானம், ஜெபயோகம், நல்வழியில் உபநயம் செய்து கொண்டிருக்கிறேன். யாம் எந்தன் குன்று தாம் இருக்கும் இடம் சித்தர் பெருமான் மலை பிரம ரிஷி குன்று என்று திருப்பேர். யாம் இந்த குன்றில் எழுந்தள்ளப்பட்டது பல யுகங்களுக்கு முன்னாக என் மனவாட்டியாகிய சீதாதேவிக்கு கொடுக்கப்பட்ட சத்திய வாக்கு உபதேசத்தினால் யாம் இந்த குன்றுக்கு எழுந்தள்ளப்பட்டது உண்மையின் பொருளாக உறுதியாக நிர்ணயிக்கப்பட்டது. சர்வேஸ்வர நித்திய உபநயம். மேலும் எம்மை நாடி வரும் அனைத்து மக்களுக்கு, என் ஆலயம் தேடி வரும் அனைத்து மக்களுக்கும்
நல்லது நடக்கும். நல்லதை நினைத்து நல் சிந்தனையில் வருவதற்கு அனைத்துமே நல்லதாகவே நடக்கும். நினைப்பு, எண்ணம், செயல் நல்வழியில் இருந்தால் செயல், ஆக்கம் நல்லதாக நடக்கும். நடப்பது நல்லதாக இருக்கும். நடக்க போவதும் நல்லதாக நடக்கும். எனவே என்னுடைய சீடர்கள் என் திருநாமத்தில் ஸ்ரீ ஆதிநாராயண சித்தர் சேவை மையம் என்று திருச்சியில் ஆக்கப்பூர்வமாக செயலாற்றி கொண்டு வருகிறார்கள். எத்தனையே ஏழை எளியவருக்கு, வறியவர்களுக்கு அன்னாகாரம், உடுக்கை, உடை, மருத்துவ செலவுகள், கண் சார்ந்த மருத்துவ செலவுகள், புறநோய்கள், மேலும் இருதய சார்ந்த மருத்துவ செலவு உதவிகள், இருப்பிடம், வீடு வாசல், குடிநீர் சார்ந்த வசதிகள் போன்று இன்னும் பள்ளி குழந்தைகளுக்கு சீருடைகள், புஸ்தக நூல்கள், நோட்புக்குகள், ஆடைகள், போக்குவரத்து மிக சிறப்பாக, தெளிவாக, நன்னடத்தையோடு, தர்ம சிந்தனையோடு, பொது நோக்கோடு, பரம பொது நோக்கோடு செயலாற்றி வருகிறார்கள், செயல்பற்றி வருகிறார்கள். இத்தகைய பொது நோக்கு உள்ளவர்கள், இத்தகைய பாலர்கள் செயல்படுத்தும் நல் சிந்தனை செயல்பாடு நல் பாதைக்கு தங்கள் பொருளும் அன்பின் உதவிகளும் செயலாக்கமும் உதவி செய்யுமாறு பரம நித்தியமாய் பரம ஈஸ்வரனாய ஸ்ரீ ஆதிநாராயண சித்தர் பரம நித்திய பரமாத்மா பரம உபநயமாக பரம நித்தியேஸ்வராக வாக்கின்படி உபநயம் பரம சித்தானந்தப்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் எந்த பரமாலயத்து வருவர்களுக்கு எத்தகைய குறைபாடும் பரமசித்தத்தால் எத்தகைய விதியினால் செயல்படுத்த முடியுமோ அத்தகைய செயல்பாடு அவன் குறைகளை நிவர்த்தி பண்ணி நல்வழிக்கு வழிவகுத்து கொடுக்கப்படும். நல் சிந்தனை நல் செயல்பாடு வாழ்க்கை உயர்த்தோடும். நல்வழி பாதை நல்லதை கொடுக்கும். தரும சிந்தனை வாழ்க்கை உயர்த்தும். நல்வழி பாதை நல்லதை அளிக்கும். நல்லதை நினைப்பாய், நல்லது நடக்கும். நல்வழியில் செல்வாய், நல்லதை அடைவாய். நல்லாரை காண்பாய், நல்லதை பெறுவாய். நல்லாரிடம் உபநயம் பெறுவாய், நல்வழி அடைவாய். பிரமநித்தியன் ஈசனாய ஸ்ரீமன் நாராயணை காண உள்நோக்கினேல் பிரமனாய் ஈசனாய் யாம் ரட்சித்து அருள்வேன். வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு, வாழ்க திருப்புகளோடு அமைதியாகிரு, பேரானந்த பெருகும், கடமை செய், இனி நல்லது நடக்கும். வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு. ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. வாழ்க பல்லாண்டு.